பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த சந்தோஷத்தை அது எனக்கு அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதில் உங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நேரடியாக நாங்கள் போவோம். இந்த நேரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு போவோம். என்றால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரோமர் 6:1, ரோமர் 6:2 அந்த 2 வசனங்களும் அந்த பாவத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரோமர் 6:3, ரோமர் 6:4, ரோமர் 6:5 இந்த 3 வேத வாக்கியங்களிலும் அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே அதன் தாற்பயத்தை நாங்கள் சரியான முறையில் அறிந்து அதனை விசுவாசித்து அதனை உணர்ந்து அதனுடைய பலாபலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வசனத்திற்கு போவோம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே அவருடனே கூட கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று இந்த ரோமர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் கொடுத்த தலையங்கம் ஏற்கனவே இந்த தலையங்கத்தை வைத்து அந்த தலையங்கத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரசங்கமும் அதே தலையங்கத்தின் கீழ் நடத்துவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அந்த தலையங்கம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக என்றைக்கும் நன்றி. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவதையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அவர்கள் அறிந்து கொண்ட வேத பாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய இருதயத்தில் நாட்டிவிட வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவையும் சிலுவையையும் விசுவாசிப்பதிலிருந்து ஒரு கிறிஸ்தவன் விலகி வேறு எதற்கும் தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்புவானாயிருந்தால் அது எவ்வளவு மதச்சோடின நிறைந்ததாக இருந்தாலும், அது எவ்வளவு ஆவிக்குரிய விஷயத்தை உடையதாக இருந்தாலும், அது வேதத்தில் சொல்லப்பட்டு இருந்தாலும்,
அறிய வேண்டிய ஒரு உண்மை, அந்த கிறிஸ்தவன் விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறான். அப்படி அவன் விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய சுயத்தை கிறிஸ்துவிடமிருந்து விலக்கி விடுகிறோம் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் இருந்து விலகி வேறொன்றை, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் என்ன, வேதத்திலே அது சொல்லப்பட்டிருந்தால் என்ன, அது ஆவிக்குரியதாக இருந்தால் என்ன, அதில் வேறொன்றில் நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்புவோமா இருந்தால் நாம் கிறிஸ்துவை விட்டு நம்முடைய சுயத்தை விலக்கி உள்ளோம் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிவார்களாக. இதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். சுயத்தை கிறிஸ்துவிடம் விட்டு விலகினவுடன், சுயம் தானாக இயங்க வழிகிட்டவுடன் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் என்ற உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையில் உறுதியாக மறுபடியும் விசுவாசத்தை ஸ்தாபிக்கும் தனையும் மறுபடியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சிலுவையில் உறுதியாக மறுபடியும் விசுவாசத்தை ஸ்தாபிக்காவிட்டால் சுயத்தை மறுபடியும் கிறிஸ்துவில் பொருத்தமாக வைக்க முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24:9-24 சொல்லியிருக்கிறார். மறுபடியும் இது ஒரு முக்கியமான விஷயமானபடியால் அதனை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையிலும் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை வேறொன்றுக்கு நாம் திசை திருப்பினால் கிறிஸ்துவில் இருந்து நம்முடைய சுயத்தை நாம் விலக்கி உள்ளோம். அப்படி விலக்கும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்? சுயம் தன்பாட்டில் இயங்க தொடங்கினால், ரட்சிக்கப்பட முன்பு சுயம் தன்பாட்டில் இயங்கினது. ஆனால் தற்பொழுது ரட்சிக்கப்பட்டவுடன் கிறிஸ்துவுக்குள் சுயம் இயங்குகிறது. அப்போ நாம் வேறொரு விசுவாசத்துக்கு போன உடனே அந்த சுயம் கிறிஸ்துவை விட்டு விலகி தன் பாட்டில் இயங்க ஆரம்பிக்கிறது. தன் பாட்டில் இயங்க ஆரம்பித்தவுடன் கிறிஸ்தவன் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. மறுபடியும் அவன் கிறிஸ்துவின் சிலுவையில் தன்னுடைய விசுவாசத்தை ஸ்தாபிக்காவிட்டால் ஒரு பொழுதும் சுயத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:24 இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். அப்போ இதன் ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிய வேண்டும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்போ கிறிஸ்துவையும் சிலுவையும் விட்டு விலகி, அப்போ கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் சென்று ஒரு கிறிஸ்தவன் வாழ முயற்சிக்கும் பொழுது, ஏன் வாழ முயற்சிக்கிறான்? அதாவது அதுதான்
வேறு சிலதுகளை அது ஜீவன். இப்போ கிறிஸ்து அல்ல அவனுக்கு ஜீவன், அவன் தான் கண்டதுகளெல்லாம் தனக்கு ஜீவனாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவன் சிலுவைக்கு அப்பால போய் அவன் வாழ முயற்சிப்பானா இருந்தால் அவன் ஏதோ ஒன்றில் தங்கி இருக்கிறான். அவன் தங்கி இருக்கிறது அவனுடைய ஜீவனாக இருக்கிறது. சுயத்தினாலே அவன் ஏற்படுத்தி வைத்த ரட்சிக்கப்பட முன்பு சுயத்தினாலே ஏற்படுத்தப்பட்டது, அல்லது கிறிஸ்துவை விட்டு விலகி சுயத்தினாலே ஏற்படுத்தப்பட்டது. அது அவனுக்கு ஜீவனாக இருக்கிறது. அப்போ அது அவனுக்கு ஜீவனாக இருக்கிறது, கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாக இல்லை. அப்போ அந்த ஜீவனை அவன் நம்பி கிறிஸ்துவை விட்டு விலகி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதை ஜீவனாக கருதி சிலுவைக்கு அப்பால வாழ முயற்சிக்கும் பொழுது வேறு விதமான ஒரு ஜீவனை அவனுடையவனாக இருக்கிறான். அப்படி வாழும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், என் நிமித்தமாக நான் தான் ஜீவன். கிறிஸ்து சொல்றார், நான் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் தான் ஜீவன். அப்போ என் நிமித்தமாக என்னை ஏற்றுக்கொண்டு நான் சிலுவையில் செய்ததை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் தன்னுடைய ஜீவனை இழந்து போவான். அப்போ நாம் எல்லாரும் இந்த பூமியில் என்ன மாதிரி என்றால் நாங்கள் ஒரு ஜீவனோடு தான் இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறோம். ரட்சிக்கப்பட முன்பு ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது, அதை நாங்கள் ஜீவன் என்று நினைச்சு அதால் தானே நான் வாழ்கிறேன், என்னுடைய படிப்பினால தானே நான் வாழ்கிறேன், என்னுடைய உத்தியோகத்தினால தானே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த மாதிரியாக பல்வேறு ஜீவன்களை ரட்சிக்கப்பட முன்பு மனுஷன் தன்னுடைய சுயத்தினாலே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், தன்னுடைய மாம்சத்தினாலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவிடம் வந்த பிறகு அதன் தங்கியிருக்க வேண்டிய அவசரமில்லை. ஏன்? கிறிஸ்துவே ஜீவனாக இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட முன்பு நான் சேகரித்த ஜீவன் ஒன்றும் கிறிஸ்துவுக்கு சமனாக இருக்க முடியாது. அப்ப கிறிஸ்து என்ன சொல்றார்? என் நிமித்தமாக நான் ஜீவன் என்று சொல்லி என்ன நீ முற்று முழுதுமாக ஏற்றுக்கொண்டு நான் சிலுவையில் செய்து முடித்தது எல்லாவற்றையும் நீ விசுவாசித்து இருப்பாயா இருந்தால் உன்னுடைய ஜீவனை நீ இழந்து போவாய். நீ ஜீவன் என்று நினைச்சது எல்லாவற்றையும் இழந்து போவாய். அதே நேரம் உண்மையான ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுவாய், அதை ரட்சித்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிபூரணமான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். என் நிமித்தமாக நான் தான் ஜீவன் என்பதை அறிந்து அந்த ஜீவன் சிலுவையில் அவர் செய்து முடித்ததன் நிமித்தமே எனக்குள் வந்ததென்று நீ அறிந்து அதனை விசுவாசித்து அதில் நீ நிலைச்சிருப்பாயா இருந்தால் நீ ஏற்கனவே நினைச்சிருந்த ஜீவனை நீ இழந்து போவாய். கிறிஸ்து என்ற ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதன் மூலம் பரிபூரணமான வாழ்க்கை, யோவான் 10:10 சொல்லப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவும், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்போ தான் சேகரித்து தன்னுடைய வழிகள், தான் ஏர்ன் பண்ணின வழிகள், தான் சம்பாதித்தது, உழைத்து சம்பாதித்த வழிகள் ஒன்றும் அவனுக்கு பிரயோசனம் கொடுக்க போகிறதில்லை. ரட்சிக்கப்பட முன்பு அவன் நினைத்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவிடம் வந்த பிறகு அதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனபடியால் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். உண்மையான ஜீவன் எது என்றதை அவன் அறிந்து கொள்வான். பரிபூரணமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நாங்கள் மேலும் பிதாவின் மகிமையால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, அப்போ நாங்கள் ரோமர் 6:4 பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது.
அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சிலுவையில் அவர் செய்து முடித்ததை உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 4:25 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், எங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டும், சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆருடைய பாவங்களுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்திருக்கிறது எதற்காக? நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட வேணும் என்பதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 4:25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இது பற்றி மேலும் 1 கொரிந்தியர் 15:14-15 1 கொரிந்தியர் 15:17-18 கூறப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். முதல் 1 கொரிந்தியர் 15:14-15 சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதனாலே தேவனுக்கு பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாயும் காணப்படுவோமே. அப்போ இதை நாம் கவனமாக, என்ன பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையா இருந்தால் ஒரு பாவம் தன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவமும், அதற்கு எல்லாருடைய பாவத்துக்காகவுமே கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு பாவம் தன்னும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருந்தால், கடந்த கால பாவம், தற்போதைய பாவம், வருங்காலத்து பாவம், வருங்காலத்தில் மனுஷன் செய்ய போகிற பாவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதற்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஒரு பாவம் தன்னும் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட முடியாது. மரித்தோரிலிருந்து கிறிஸ்து எழுந்திருக்க முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மரணம் ஒரு பாவத்தை தன்னும் நிவர்த்தி செய்யவில்லையா இருந்தால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க முடியாது. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உண்மை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு, யோவான் 3:16 படி அவரை விசுவாசிப்பவர்களுக்கு அவர்களுடைய கடந்த கால, அவர்களுடைய நிகழ்கால, அவர்களுடைய வருங்கால சகல பாவமும் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனபடியால் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையும் உயிர்த்தெழுதலும் சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா காலத்துக்கும் எல்லா பாவமும் கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலம் முழுதுமாக சகல பாவத்தின் கடன்களும் செலுத்தப்பட்டது. அவருடைய பரிசுத்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் பாவத்தின் கடன்கள் யாவும் செலுத்தப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனபடியினால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே தவிர ஒரு பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லையா இருந்தாலும் கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ என்ன பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்? ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்கள் சொல்கிறத நீங்கள்
விசுவாசிக்கிறதிலும் ஒரு பிரயோசனம் இல்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் பிரசங்கமும் விருதா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆனபடியால் சகல பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 15ஆம் வசனத்தில், இதில் 15ஆம் வசனம் குறிப்பாக 15வது 1 கொரிந்தியர் 15:15க்கு வருவோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அப்போ பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைந்திருக்கிறது. கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலோடு இணைந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிந்தினது முந்தினதை உத்தரவாதம் செய்கிறது, பிந்தினது இல்லாமல் முந்தினது இல்லை. அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க, பிந்தினது என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை உத்தரவாதம் செய்கிறது. கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் இல்லாமல் முந்தினது ஒரு காலம் இருக்கவில்லை. அதாவது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்க முடியாது. அதைத்தான் பிந்தினது இல்லாமல் முந்தினது இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் 1 கொரிந்தியர் 15:17-18 இந்த விஷயத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லி உயிர்த்தெழுதலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். பாவ நிவர்த்தியையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்காவிட்டால் விசுவாசத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ குரூசிஃபிக்ஷன், ரீசரக்ஷன் இது ரெண்டையும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காவிட்டால் ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவைகள் கழுவப்படுவது கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் உயிர்த்தெழுதலிலும் நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுதே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இருக்கும் பொழுதே இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லையா இருந்தால் பாவம் நம்மில் தங்குகிறது. ஏராளமான அவ்விசுவாசிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏராளமான ஜனங்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இதுகளை விசுவாசிக்கிறதில்லை. சிலுவையில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதில்லை. அவர்களில் பாவம் தங்குகிறது. அவர்களில் பாவம் தங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களில் பாவம் தங்கியிருப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் தங்கியிருக்குமா இருந்தால் அதனுடைய பிரதிபலன் மகா பயங்கரமாக இருக்கும் என்பதையும் அதனை எதிர்நோக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 18வது வசனத்துக்கு நாங்கள் போவோம். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. சதா காலத்துக்கும் காணாமல் போயிருப்பார்கள். காணாமல் போன ஆட்டுக்குட்டிகள் மாதிரி, காணாமல் போன ஆடுகள் மாதிரி கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அவர்கள் ஒரு பொழுதும் அவர்களை காண முடியாது. அடுத்ததாக நாம் அறிய வேண்டியது, உயிர்த்தெழுதல் ஒரு பொழுதும் சந்தேகிக்கப்படவில்லை.
உயிர்த்தெழுதல் எந்த காலத்திலும் சந்தேகிக்கப்படவில்லை என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவத்தை தன்னும், ஒரு மனுஷனுடைய பாவத்தை, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்யாதிருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய பாவத்தை தன்னும் நிவர்த்தி செய்யாமல் இருந்தால் அவர் மரித்தோரிலிருந்து ஒரு பொழுதும் எழுந்திருக்க முடியாது. காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒரு சிறிய பாவத்தை தன்னும் இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்யவில்லையாயிருந்தால், அவருடைய மரணத்தினாலே ஒரு சிறிய பாவம் தன்னும் நிவர்த்தி செய்யப்படவில்லையாயிருந்தால் அவர் மரித்தோரிலிருந்து எழும்ப முடியாது. அவர் நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்திருக்கிறபடியினால் அவர் உயிர்த்தெழுந்தார். அதனை விசுவாசிக்கும் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் இணைப்பு இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாமும் உயிர்த்தெழ முடியாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதப்படி சகல பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறபடியால் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆனபடியினால் அவரை விசுவாசிக்கிற நாமும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும், அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததையும், அவர் உயிர்த்தெழுந்ததையும் விசுவாசிக்கிற நாமும் அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். மரணத்தில் இணைக்கப்பட்ட நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது, கட்டுக்களுக்குள்ள வைத்திருக்கிறதற்கு சாத்தானுக்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டபூர்வமான உரிமை பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த உண்மையை அறியாதிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதற்கு அவன் தேடி பிடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாவம். அந்த மனுஷனில் பாவம் இருந்தால் சாத்தான் கட்டாயமாக வருவான். அப்போ அவனுக்கு சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய ஆண்டவரே ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 2:17 நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், ஆதாமுக்கு சாத்தான் போய் நேரடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆதியாகமம் 2:17 அந்த குற்றம் சாத்தானை அனுப்பி ஆதாமை சோதிக்க சொல்லி அனுப்பினது தேவனே அனுப்பினார். அப்போ தேவனே சாத்தானை அனுப்பி அவனில் பாவம் இருக்கோ என்றதை நீ பார் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் சாத்தான் பாவம் செய்தான். எப்படி பாவம் செய்தான்? அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் கவனமாக கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியாததன் நிமித்தம் ஆதாம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான். அந்த பாவத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஆதாமை சாத்தான் கட்டுக்குள்ள வைத்தான். இதே மாதிரியே இன்றைக்கும் இதே மாதிரியே நடக்கிறது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேணும். பாவத்தை செய்வோமா இருந்தால் நிச்சயமாக சாத்தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விபரமாக இது பற்றி நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.